அது 40 பக்கமா சூப்பர் ட்ரைனிங் எல்லாரும் சார் அது எல்லாரும் ஹெல்ப் பண்ணிட்டேன். எல்லாரும் ஹெல்ப் பண்ணிட்டாங்க. இனி இப்போ 2005 மஜா கதை. மஜையில இருக்கும்போது நான் ஃபர்ஸ்ட் என்னோட லைஃப்ல ஃபர்ஸ்ட் ஒரு போட்டோ எடுக்கிறது ஒரு நடிகரை கூட, அது ஹீரோட கூட, அது விக்ரம் சாரோட கூட நானும் ஒய்ஃபு எல்லாம் இருந்து ஃபோட்டோ எல்லாம் எடுத்து போய் அதுக்கப்புறம் நான் சிங்கப்பூர் ஒரு மாலில் போய் அது எனக்கு ஃப்ளைட்டுன்னு டைம் ஆச்சு. அப்போ டே வா என் ஃப்ரெண்டு பிடிச்சிட்டா யாராவது வருவிடா போவா என்று வரைஞ்சிட்டு சீக்கிரம் போகும்போது ஒரு ஆள் வந்து அது நான் உன்னோட ஃபேனு, ஹாய் ஹலோ சுராஜ், நம்ம ஹலோ ஃபோட்டோ எடுக்கணும், ஓகே ரெடி நிற்கும்போது ஏய் விக்ரம் சார் நடுதான் சார் நான் ஒரு ஃபேன், ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமான்னு கேட்டேன். ஐயோ நான் எடுத்து சார் ஒரு ஃபோட்டோ சார் ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு அப்போவே எனக்கு ஆக்ரகம் இருந்தது, இவரை கூட நடிக்கணும் ஆசை இருந்தது. அதுக்கப்புறம் என்னோட லைஃப்பில் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் அது சார்னு இருக்குது. அது எனக்கும் வந்து சினிமையில் போனோம், மிமிக்ரியில் போனோம், இதெல்லாம் ஆசை இருந்தது. பட் ஃபேமிலி வந்து அச்சம் வந்து ஃபோர்ஸில் இருக்கார், அப்போ அவரும் ஃபோர்ஸில் போனோம். எனக்கு தால்பரியம் இல்லை, அச்சம் வந்து மிலிட்ரி, பிரதர் வந்து மிலிட்ரி, நான் வந்து மிமிக்ரி. அப்ப அப்படியே போயிட்டா கொஞ்சம் டைமுக்குள்ள வாங்க சார் வாங்க சார் வாங்க 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 சார் களத்துல இறங்குங்க. சுராஜோட இன்டர்வியூ நாங்களாம் ஆடியன்ஸ். மிமிக்ரி அதுக்கப்புறம் ஓகே இனி என்ன செய்யும், அதுக்கு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் கை உடைஞ்சு ஆக்சிடென்ட்ல கை போச்சு. அப்போ இனி என்ன பண்ணுவோம், ஆக்டிங் எல்லாம் போச்சு, இனி வாழ்க்கையில் இன்னும் என்ன ஆகிடும். அப்போ சாரோட இன்டர்வியூ எல்லாம் பார்த்தேன். அதில் அது டாக்டர் அது நடக்க முடியாதுன்னு சொல்கிறது அது அவரோட பேஷன்லால் அவர் எங்கேயோ ஆக்டர் லெவலில் எங்கேயோ போயிட்டார். அப்போ அது எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் தான். அதுக்கப்புறம் லொக்கேஷனில் அது வேற ஆள் தான். ஆக்டிங்கில் நம்மளை நெட்டி பார்க்க நிற்கும்போது லொக்கேஷனில் வந்து எல்லா விஷயம் ஒரு சிங்கிள் டே நைட்டு தான் ஷூட்டு. நைட்டு ஒரு 6:30 ஆகும்போது சார் வரும், 7 o'clock கேரவான் இறங்கி കഴിഞ്ഞാൽ പിന്നെ திரும்பி இல்லை, திரும்பி லாஸ்ட்டு எல்லாரும் முடிச்சதுக்கு அப்புறம் சார் போகும். அப்போ அப்படி இறங்கி வரும். சாதாரணமாக சினிமையில் ஒரு ஹீரோ வரும்போது எல்லாரும் கூடுதல் கிட்ட வராருல, அவரு கொஞ்சம் ரெஸ்பெக்டா பின்னாடியா கொஞ்சம் தள்ளி நிற்பாரு. பட் நான் எங்கேயும் பார்த்தது இல்லை, சார் வரும்போது தேனீச்சு கூடலையே அந்த மாதிரி